சார் வணக்கம் சார். வணக்கம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதிய கல்விக் கொள்கையை வந்து தமிழக அரசு ஏத்துக்காத வரைக்கும் நிதி தர முடியாது அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க? புதுசா ஒன்றும் இல்ல. கல்வியும் இல்ல. புதியதாகவும் எதுவும் இல்லாம, கல்வியும் எதுவும் இல்லாம ஒரு கொள்கையை அறிவிக்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து தேசிய கல்விக் கொள்கை 2020 அப்படின்னு சொல்றாங்க. அதில் கல்வின்னு ஒன்று இருந்தால் தானே நான் ஏற்றுக்க முடியும். கல்வின்னு ஒன்று இல்லாத போது நான் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்றது தான் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. இந்தியா முழுக்க மாணவர்களும் ஆசிரியர்களும் மிகப்பெரிய அளவில் இதை ஏற்க முடியாதுன்னு நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடிப்படை காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் மொழி சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது. அது அடிப்படை காரணமே அது கல்வியை பற்றி பேசாமல் எண்ணறிவு, எழுத்தறிவு, வேலைத்திறன் அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளிகளை உருவாக்கி சந்தைக்கிட்ட ஒப்படைக்கிற ஏற்பாடு. அதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடம்னு கேட்குற கொள்கை தாங்க அது. அதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வலுவிழந்த பள்ளின்னு கண்டடிக்க சொல்கிறாங்க. நித்தி ஆயோக்கில் சொல்லியிருக்காங்க, வயபிள் ஸ்கூல், நான் வயபிள் ஸ்கூல்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ எதெல்லாம் வலுவிழந்த பள்ளின்னு கண்டுபிடிக்கிறாங்களோ அதெல்லாம் பள்ளி வளாகமாக இணைச்சிருவாங்களாம். பள்ளி வளாகத்தில் வளங்களை வச்சுருப்பாங்களாம். அதை வந்து அந்த 20 பள்ளி 30 பள்ளிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்களாம். அது 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள்ளே கூட இருக்கலாம் அந்த பள்ளிகள். இப்போ மலை கிராமத்துலலாம் இருக்கிற பள்ளிகளோட நிலமெல்லாம் என்னன்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆக இவங்க சொல்லக்கூடிய அந்த பிஎம்ஸ்டி இருக்கு இல்லைங்களா, பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து ஆகச்சிறந்த பள்ளியாம். ஏங்க, ஒரு அரசு ஒரு பள்ளியை ஆகச்சிறந்த பள்ளின்னு சொல்லியும் இன்னொரு பள்ளியை சாதாரண பள்ளின்னு சொல்லியும் நடத்த முடியுமாங்க? இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி 75 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. அரசமைப்பு சட்ட நடைமுறைக்கு வந்து 75 ஆண்டாயிருச்சு. அரசமைப்பு சட்டத்தின் கூறு 41 ரொம்ப தெளிவாக அரசினுடைய பொருளாதாரம் வளர வளர அரசு கல்வியை உரிமையாக கொடுக்கணும்னு சொல்லுது. கல்வியை உரிமைன்னா என்ன அர்த்தம்? தொடக்க கல்வியிலேருந்து உயர்கல்வி வரைக்கும். அப்படி சொல்லக்கூடிய ஒரு அரசமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் தொடக்க கல்வியை கூட நீங்கள் சமமாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதையும், அந்த கல்விக் கொள்கை ஏற்கலைன்னா நான் தீர்வு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதும் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிற பேச்சு. ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருந்து கொண்டு அவர் இந்த பேச்சு பேசியிருக்கிறதுன்றது மிகுந்த கட்டணத்துக்குரியது. ஆனால் அந்த கொள்கையை ஏற்றுக்கணுங்கிறதே வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பேசப்பட்டது. அந்த மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அவர் வந்து நேரடியாகவே சொல்கிறாரு, தமிழ்நாடு வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு அவர் தான் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறார். கூறு 14 என்ன சொல்லுதுங்க? ரைட் டு ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுது, சமத்துவ கோட்பாட்டை பற்றி பேசுது. எப்படிங்க பிஎம்ஸ்ரீ பள்ளியில் ஒரு குழந்தை படிக்குது, இன்னொரு அரசு பள்ளி, அந்த அரசு பள்ளி சாதாரண பள்ளின்னு சொல்கிறீங்க, அந்த பள்ளியில் வந்து ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னா சமமற்ற கல்வி இல்லையா? அப்போ சமமற்ற கல்வின்றது கூறு 14க்கு எதிரானது இல்லையா? அப்போ பிஎம்ஸ்ரீ பள்ளி தான் கூறு 14க்கு எதிரானது. 21 கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம். குழந்தை பருவத்தில் ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? உங்கள் குழந்தை ஒரு பள்ளியில் படிக்குது, என் குழந்தை ஒரு பள்ளியில் படிக்குது, 2 பள்ளியும் சமமாக இருந்தால் தானே. இல்லைன்னா இப்போ என் பள்ளியில் அவர் ஸ்கூல் வந்து ஆகச்சிறந்த பள்ளியில் அவர் பிள்ளையை சேர்த்துருக்கிறாரு, என்னையே இங்கே சேர்த்தேன்னு என் குழந்தை கேட்காதா? அப்போது ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதத்தை உங்களால் என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல அப்படின்றது தானே உண்மை. ஆக திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை 2020 அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்காதது, எல்லாவற்றையும் மேலே ஒரு பன்முகத்தன்மை இங்கே இருக்குல்ல, கற்றல் செயல்பாட்டில் கூட ஒரு பன்முகத்தன்மை இங்கே இருக்குன்னா, கல்வி என்பது பண்பாட்டோடு தொடர்புடையது. பண்பாடு பல வகையாக இருக்குது. பன்முக பண்பாட்டை கொண்ட நாடுன்னா கற்றல் செயல்பாடும் பன்முகத்தன்மையோடு இருக்கும். இந்த தன்மையெல்லாம் இல்லாமல் ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்கிற ஒரு சூழ்ச்சிகரமான ஒரு ஆவணத்துக்கு தான் தேசிய கல்விக் கொள்கை 2020 பேர் வச்சுருக்காங்க. அதை தான் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். இது கல்வி சம்பந்தப்பட்ட ஆவணமே கிடையாது, இது இந்தியா என்ற தத்துவத்தை சிதைக்கின்ற ஆவணம்னு சொன்னார். எனவே இந்தியா என்ற தத்துவத்தை, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை, ஒரு பன்முக பண்பாட்டை போற்றி வளர்க்கின்ற, எல்லோருக்கும் சமமான வாய்ப்பை எல்லா நிலையிலும் கொடுக்கணும்னு சொல்கிற அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான இருக்கிற ஆவணத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளணும்னு கட்டாயப்படுத்துவதற்கு எந்த உரிமையும் ஒன்றிய அமைச்சருக்கு இல்லை.